கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு அப்படின்னு சொல்லி இங்கே நீதிமொழிகளை எழுதுகிற போது நமக்கு அறிவுரையாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனின் நீதிமொழிகள் அப்படின்னு சொல்லி இது ஆரம்பிக்கும். அன்பானவர்களே, ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. என் வாயின் வார்த்தைகளை மறந்துடாத, அதை விட்டு விலகாதன்னு இந்த திருமறை சொல்லுது. அப்போ கடவுள் அவரோட வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் நாம் கேட்குறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், பிதாவாகிய தேவன் என்ன சொன்னார், அவர் மோசேயின் இடத்துல என்ன சொன்னார், யோசுவாவின் இடத்துல என்ன சொன்னார், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் வாழ்கிற போது அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை வேதத்தின் வழியாக நம்ம கேட்குறோம் இல்லையா? அப்போ இந்த வார்த்தைகளை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த ஞானமும் அறிவும் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த வார்த்தைகளை மறந்துடாதீங்க, கடவுளுடைய வார்த்தைகளை மறந்துடாதீங்க. அவர் என்ன சொன்னார், என்ன அறிவுரை சொன்னார், எந்த மாதிரி நாம் வாழணும்னு சொல்லியிருக்கிறாரு, எதை கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அவருடைய வாயின் வார்த்தைகளை மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, அதை விட்டு விலகிறாதீங்கன்னு சொல்கிறேன். அப்போ கடவுளுடைய வார்த்தை என்பது எப்படிப்பட்ட காரியம்னா, ஒரு குறிப்பிட்ட பாதையில் போயிட்டே இருக்கும். இப்போ ரயில் பார்த்திங்கன்னா ஒரு தண்டவாளத்து மேலே ஓடிட்டுருக்கும். தண்டவாளம் ஒன்றும் பெரிய தார் ரோடு மாதிரி பெரிய அகலமாவெல்லாம் இருக்காது, 5 அடி ரோடு மாதிரியான அகலமாவெல்லாம் இருக்காது. சாதாரணமாக அந்த தண்டவாளத்தினுடைய அகலம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 இன்ச் அளவுக்கு தான் இருக்கும். 2 தண்டவாளமும், இது 5 இன்ச்சு, அது 5 இன்ச்சு. இந்த 5 இன்ச்சு இரும்பு மேலே தான் அவ்வளோ பெரிய வண்டி வேகமாக ஓடுது. அப்போ அது அந்த பாதையை விட்டு விலகிருச்சுன்னு வச்சுங்களேன், எவ்வளோ பெரிய விபத்துகள் நடக்குது தெரியுங்களா? நம்ம நிறையா ரயில் விபத்துகளை குறித்து பார்த்துருப்போம். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாதாரணமாக அந்த 5 இன்ச்சு இரும்பில் விட்டு விலகி ஓடிடுச்சுனாவே ஒரு மிகப்பெரிய விபத்து நடக்கும். அந்த மாதிரி தான் கடவுளுடைய வார்த்தை. ரொம்ப கண்ணும் கருத்துமாக, ரொம்ப கண்ணியமாக, ரொம்ப கவனமாக அந்த வார்த்தைகளை நம்ம மனசில் வச்சு அதை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். அதை விட்டு விலகக்கூடாதுங்க. ஒருவேளை நாம் கடவுளுடைய வார்த்தையை விட்டு விலகி தான் தோன்றித்தனமாக நம்ம இஷ்டம் போல் திரிகிறோன்னு வச்சுங்களேன், அப்போ வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதிலிருந்து நம்ம ஜெயிச்சு மீண்டு வர முடியாது. அதுக்கு பிரச்சனைகள் வந்ததுக்கு பிறகு நம்ம கடவுளை தேடிட்டு போனோன்னு வச்சுங்களேன், பிரயோஜனம் இல்லை. அப்போ நமக்கென்று ஒரு பிரச்சனை வருவதுக்கு முன்னால், நமக்குன்னு ஒரு சில தொந்தரவுகள் வர்றதுக்கு முன்னால், நமக்குன்னு ஒரு அழிவு வர்றதுக்கு முன்னால் நம்ம கடவுளுடைய வார்த்தையை விட்டு விலகாமல் சரியானபடி போயிட்டு இருந்தோன்னா இவைகளெல்லாம் எதுவும் நம்மை வந்து சேராது. எந்த பிரச்சனையும் நம்மை வந்து சேராது, எந்த அழிவும் நம்மை வந்து சேராது, மற்றவர்களுடைய பொறாமைகளோ வன்கண்ணோ எதுவும் நம்மை தாக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய வார்த்தைகளை நினைவில் வைங்க, அந்த வார்த்தைகளை விட்டு விலகாமல் இருங்கன்னு சொல்கிறார். அன்பானவர்களே, இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னென்னா, நாம் இந்த வேதத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற, பிதாவாகிய தேவன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற அந்த வார்த்தைகளை விட்டு நாம் விலகக்கூடாது. அந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் போட்டு மறக்காமல் நினைவு வைத்து கொண்டு இருக்கிறோம். அப்படி நினைவு வச்சுருக்கிறப்ப நிச்சயமாகவே நாம் அதை விட்டு விலக மாட்டோம். நாம் அதை விட்டு விலகாமல் சரியான அது காட்டுகிற வழியிலே நம்ம பயணிக்கிற போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயம் பெற முடியும். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நிச்சயமாகவே மற்றவர்கள் நம்மை பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமையும். அன்பானவர்களே, அப்படி ஒரு ஸ்லாக்கியத்தையும் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க காத்திருக்கிறார். அப்போ நம்ம எல்லா சூழ்நிலையிலும் சரி, நம்முடைய தொழிலையும் சரி, நம்முடைய படிப்பிலையும் சரி, நம்முடைய முன்னேற்றத்திலும் சரி, எல்லா விதத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை மறவாமல் அதை விட்டு விலகாமல் நம்முடைய பயணத்தை தொடர்கிற போது நிச்சயமாகவே நாம் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில்
ஒரு வித்தியாசமான மனிதர்களாக, கடவுளோட பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து காண்பிக்க முடியும். கர்த்தர் பிரியப்படுவார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் உமக்கு நன்றி. கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை மறவாமல், உம்முடைய வார்த்தையை விட்டு விலகாமல், இந்த பூமியிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையின்படி, அந்த பழக்க வழக்கங்களின்படி நாங்கள் வாழ்ந்து, ஆண்டவரே, உம்முடைய பரலோகத்திற்கு வருகிற போது நாங்கள் பரிசுத்தமான உம்முடைய பிள்ளைகளாக வருவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த பூமியில் நாங்கள் வாழ்கிற போது மற்றவர்கள் எங்களை பார்த்து நாங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று எங்களை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய அளவிற்கு நாங்கள் உண்மையும் உத்தமமாய் வாழ நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.